10 தலைகளை கொண்ட மனிதன் அல்ல, 10 மூளைகளை ஒரே தலையில் கொண்ட மனிதன் அவன். சிவபெருமானின் ஒரு தீவிர பக்தன். வரலாறு அவனை வில்லன் என்று சொல்லும். ஆனால் அவனுக்கு பெயரோ ராவணன். ஒரு மன்னன், ஒரு மேதை, ஒரு இசைக்கலைஞன், ஒரு சிவபக்தன். எஸ் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பேச போறது ராவணன் பற்றி தான். ராவணனோட பேரை சொல்லும்போதே நிறைய பேருக்கு பல தாட்ஸ் வரும். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது அவருடைய அறிவு, அவருடைய மேதை, அவருடைய குவாலிட்டிஸ் பத்தி தான். ராவணன் ஒரு அரசன் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய பண்டிதன். வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு மிகப்பெரிய அரசன். அவரோட இன்டெலிஜென்ஸ் தான் அவரோட வெப்பன் அண்ட் அவரோட வெல்த். வரலாறு ராவணனை ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞனோ சொல்லும். சிவனுக்காக பாடிய சிவதாண்ட ஸ்தோத்திரம் இன்னைக்கும் நிறைய பக்தர்களுக்கு இடையே பாடப்படுகிறது. ராவணன் சிவன் மேல வச்சிருந்த பக்தி சாதாரணம் இல்லைங்க. அவர் செஞ்ச தவங்களும் சின்னது கூட கிடையாது. நம்மள நிறைய பேர் சாமியை வேண்டும் போது வரங்கள் கேட்போம், ஆசீர்வாதம் கேட்போம். ஆனா ராவணனும் இறைவனோட ஒன்றுபடுவதற்காகவே அவ்வளோ பெரிய தவங்களை செய்து முடித்தவர். அதனாலதான் ராவணனை மிக தவம் வழிந்தவர்னு சொல்றாங்க. ராவணன் ஆட்சி செய்த இலங்கை நாடை பத்தியும் நிறைய கதைகள் இருக்கு. செல்வம், கலை, கட்டிடக்கலை, அறிவு, வலிமை. These are the few qualities that Ravanan possessed that made him a very good அரசன். ராவணனை பத்தி நிறைய பேர் பலவிதமா பேசலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால மறுக்கவே முடியாது. அவர் ஒரு அறிவாளி, இசைக்கலைஞன், திறமையானவர், அவர் ஒரு சிவபக்தன். இன்றைக்கும் அவரை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவரோட பெயர் நிலைச்சு நிக்கிறதுனா அவர் ஒரு சாதாரண மனிதனே கிடையாது. இன்னைக்கு நம்ம மூவில இருக்கிற ஒரு கேரக்டர் பத்தி பேசல. We are talking about a legend that still lives in hundreds and millions of hearts. அறிவு, பக்தி, அர்ப்பணிப்பு. ஒரு மனிதனோட வாழ்க்கை வரலாற்றுல அது எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போகும்னு ராவணனை பத்தி பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கொண்டோம். சிவனின் பக்தன், அறிவின் அரசன். காலம் மறக்காத ஒரு பெயர் ராவணன். Thank you for tuning in, guys. I'll see you guys on my next episode. Stay safe and be kind always.